ஐயா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு தளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஐயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்
அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆகுமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இந்த உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகில இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. தேவனே ஒளியும் கேட்குமனா, யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் கேட்குமனா, யாருக்கு அஞ்சிடுவேன். அவரின் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். அவரின் வாழ்வின் பலனானா, யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். இயேசு பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி
இருந்தே தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பே, தேவனை உம்மை துதிப்பே. எத்தனை நன்மை செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அன்றே எங்க வாழ்க்கையில எத்தனோ நன்மைகள் செய்திரேப்பா. இந்த நிமிடம் வரை எங்க குடும்பத்தின் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்தரே நன்றி அப்பா. இருக்கிற இடத்தை கொடுத்தரே நன்றி அப்பா. அன்றே போசிக்க உணவு கொடுத்தரே நன்றி அப்பா. போக்கில் வரத்து துணையா இருந்தரே நன்றி அப்பா. இந்த ஆபத்தான உலகுல, இந்த ஆபத்தான ரோட்ல போனா திரும்பி வர நிச்சயம் இல்ல. இந்த மானாமர பட்டணம் எங்க போனாலும் நம்ம போனோம்னா திரும்பி வரும் நிச்சயம் இல்ல. நிச்சயத்திலுள்ள ஆண்டவர் நீங்களோடு இருக்கிறப்பா, நிழலா இருக்கிற நம்புறப்பா. எங்க குடும்பத்தோடு இருக்க தேவைகளை கண்ணோக்கி பாருங்க சாமி. அன்றே ஆபத்து காலத்தில் எங்க கூட இருக்கப்பா, கூட இருக்கப்பதான் நன்றி எடுக்கும். புதிய மகமே எல்லாம் பார்வையில் இருக்கிறோம். இயேசுவின் நாம் கேட்கிறான் பின் தாப்பனே. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானா. தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானா, ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானா. பூமி நிலை மாறும் மழையில் நடுங்கினாலும், பூமி நிலை மாறும் மழையில் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ஓய பண்றதுக்கு கடவுள் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தவிர யாருமே இல்லை, எந்த மனுஷரும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. நம்ம வாழ்க்கையில எப்படியா இவனை தாழ்த்தலாம், இவனை எப்படி இவனை அடிக்கலாம், இவனை தூக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க மத்தியில ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார் நம்ம தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். யுத்தங்களை தடுத்து ஓயப்படுகிற தெய்வமா இருக்கிறார். அந்த பாடலை மறுபடியும் அந்த சாணத்தை படிக்குமா? யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருந்து துணையுமானார். இயேசுவாமி, எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மலை போல் இருக்கிறது சுவாமி. மலை போல் பிரச்சனை ஆண்டவரே, நீங்க ஒரு நிமிஷம் நீங்க அதட்டினால் போதும்பா. கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமா அந்த மலை சமபூமியா ஆகணும் நம்புறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டம் நீங்க அறிவிங்க சாமி. எங்க குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு போராட்டத்தையும் நீங்க அறிவிங்க சாமி. எங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள் நீங்க இப்ப அறிவிங்க சாமி. ஆண்டு எங்க வாழ்க்கையில் நடக்கிற குடும்பத்தில் நடத்துக்கொண்ட பலனை கொடுங்கப்பா. எங்க குடும்பத்தில் நடத்துக்கொண்ட பண தேவை சந்திங்கப்பா. ஆண்டு குடும்பத்தில் நடத்துக்கொண்ட பலத்தை கொடுங்க, பண தேவை சந்திங்க. ஆண்டு எலியாக்கு காகம் மூலியமா இறைச்சியை கொடுத்த தெய்வம் எங்களுக்கும் கொடுங்கப்பா. நாங்க ஒரு நாள் எந்த மனிதனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாத அப்படி செய்யுங்க. எங்க வீட்டில் இருக்கிற தர்த்திருத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்துல, தர்த்திருத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்துல கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் விரட்டுகிறோம் சாமி. அன்றே நீங்கள் வந்தால் எங்க வீடு ஐஸ்வர்யமா மாறும்பா. எங்க வாழ்க்கையை பற்றாக்குறை எடுத்து படுங்கப்பா. இப்பொழுதே எங்க வீட்டுக்கு வாங்கப்பா.
ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா வரணும்ப்பா. உண்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லப்பா. நாங்க உண்மை விட்டா ஒரு யாருமே இல்லாத ஒரு மண்ணு புழுவா இருக்கிறோம் சுவாமி. எங்களை விசாரிக்க யாரும் இல்லப்பா. எங்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களுக்கு யாரும் இல்லப்பா. எங்களுக்காக வாங்கப்பா. எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்தின் துணையா இருங்கப்பா. எங்க தேவைகளை நோக்கிப்பாங்க சாமி. உண்மையே நம்பியிருக்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போதை செய்யுங்க சாமி. இரக்கத்தின் தெய்வம் எங்களோடு இருப்போற நன்றி எடுக்கிறோம். துதி கனமாகவே எல்லாம் போது பாதப்படியிலே இருக்கும். இயேசு நாம் கேட்கிற அன்பின் தாப்பனே, ஆமென். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கலாமா? ஒரு வசனத்தை மாறி மாறி படிப்போம். சங்கீதம் 31. நான் ஒரு வசனம் படிக்க, அடுத்த இந்த வசனம் படிங்க. சங்கீதம் 31 எடுத்துட்டீங்களா? பக்கம் 687. 687. நான் ஒரு வசனம் படிக்க, நாங்கள் படிங்க. நான் ஒரு வசனம் படிக்க, அடுத்த வசனம் எல்லாம் படிங்க. அடுத்த ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? நான் படிக்கிறேன், அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் நம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு கால் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் நீதிமித்தனை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்பிவியும். நீர் எனக்கு பலத்த சுருக்கமும் எனக்கு அடைக்கலமாக அரணுமாயிரும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமம் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி நீ நடத்தியல்லோ. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்து வளைத்து என்னை நீக்கலாக்கி விடும். தேவனீரே எனக்கு அரண். உமது கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். சத்தியப்பண்ணிய கர்த்தாவே, என்னை மீட்டுக் கொண்டீர். வீண் மாயையை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபை நான் களி கொண்டு மகிழ்வேன். நீர் என் உபத்திரத்தை பார்த்து என் ஆத்மா விவரங்களை அறிந்திருக்கிறேன். சத்திரிவின் கையில் என்னை ஒப்புவித்துக் கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் ஒருக்கப்படுகிறேன். துக்கத்தினாலும் என் கண்ணும் என் ஆத்மா கூட பயிரும் கூட கருகி போயிற்று. என் திரளான ஜலத்திலும் என் வருஷங்கள் தப்பிவிக்கும் களைத்து போயிற்று. என் அக்கிரமத்திலே என் பலன் குறைத்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களையா யாவருமித்தம் நான் என் அயலாருக்கும் என் நிந்தைக்கும் எனக்கு அறிமுகமானவருக்கும் அருவருப்பானேன். வீதியில் என்னை கண்ட விலை கண்டி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாரும் முழுவதும் மறைக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போனேன். அநேகர் சொல்லும் அவதூறுகளை கேட்டேன். எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார். திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானே கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலம் நமது கரத்தில் இருக்கிறது. என் சத்ரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துற கைக்கு என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரனின் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நம்பி உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தொன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகின்ற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபவத்திற்கும் முன்பாக உம்மை நம்புகிறவருக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷனுடைய அங்ககாரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றினீர். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்கினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் உமக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்கப்பட்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொல்லுகிறேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவர்கள் அன்பு கூறுங்கள். உண்மையாய் கர்த்தரை கற்காத்து இடுப்பு செய்யனுக்கு பூரணமாய் பதிலளிப்பாராக. கர்த்தருக்கு காத்திருக்கிற எல்லாரிலும் நீங்க எல்லாரும் திடமன இருந்து உங்கள் இதயத்தை திடப்படுத்துங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாக. அதான் பாரு, நம்ம ஆண்டவர் இந்த வசனத்தில் இந்த என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தாவை நம்பிக்கை என்ன ஒரு கால் வைக்கப்பட்டு போகாதபடி செய்யும். என்னை நீதி மித்தே என்னை நீதிமித்தே என்னை விடுவியும். செவி என்னை சீக்கிரமாய் சாத்தி என்னை சீக்கிரமாய் போயும். நீ எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமாய் இருக்கும் சொல்றோம் நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பேசணும் தெரியுமா? எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும்.
நான் நொறுக்கப்படுகிறேன். என் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் வயிறு கூட கருகி போயிற்று. என் பிராணம் சஞ்சரித்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினால் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தால் என் பலம் குறைந்து எலும்புகள் விழுந்து போயிற்று. என் சத்துருக்களை யாவர் நிமித்தம் நான் அயலாருக்கும் என் நிந்தைக்கு மறுவிருப்பானே என்னை கண்ட விலை கண்டு ஓடி போனார்கள். ஆண்டவரே என்னோடு இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். என் காலங்கள் மது கரத்தில் இருக்குது. என் சத்துரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துறதுக்கு என்னை தப்பையும் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும்? என் காலங்கள் மது கரத்தில் இருக்கிறது. நான் சொல்றது நீங்க சொல்றீங்களா? என் காலங்கள் மது கரத்தில் இருக்கிறது. என் சத்துரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்களுக்கும் என்னை தப்புயும். என் காலங்கள் மது கரத்தில் இருக்கிறது. என் சத்துரு கைக்கும் என்னை துன்பப்படுத்துற கைக்கும் என்னை தப்புயும். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். சீக்கிரமா என்னை விடுவியும். உமது செவி எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புயும். நீ எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமாயிரும். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டர்கிட்ட இப்படி நம்ம கேட்கணும். நம்ம கேட்கறதுக்கு நம்ம ஒரு நாள் நம்ம வெக்கப்பட்டு போகவே நம்ம ஆண்டுகிட்ட முகமுகமாக ஆண்டவர்கிட்ட மோசே வந்து பேசினார். அதே மாதிரி நம்ம அந்த பைபிள் வசனம் திரும்பி ஆண்டுகிட்ட முகமுகமாக பேசலாம். அந்த 17ஆம் வசனம், கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டு வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்க வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாக இருக்கட்டும். உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசினாலும் ஆண்டவருக்கு இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே என்னை துக்கப்படுத்துறாங்க, என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. ஆண்டவரே நீங்க இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இந்த வசனத்தை எப்படி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்ற தெய்வமா இருக்கிறார். எப்படி சொல்றாரு? பதில் சொல்ற தெய்வமா இருக்கா. நீங்க அவரை கூப்பிடுங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுக்காரு. அதே மாதிரி சங்கீதம் 121 படிங்க. எடுத்துட்டு 21 வசனம் சீக்கிரம் முடிக்கலாம். 121 அதுல வந்து அந்த வசனம் ஆண்டவர் நம்ம முகமுகமா நம்ம கேட்கிற மாதிரி இருக்கு. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை தள்ளாட விட்டு என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலும் வெயிலிலும் இரவிலும் நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர்